இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி, இந்த நிகழ்ச்சி, இந்த காலை ஜெப தியானம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய இந்த ஜெப தியானத்தை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. காலையிலே உங்களுக்கு ஒரு புது கிருபை ஆண்டவர் கொடுப்பார், புது பலத்தை ஆண்டவர் கொடுப்பார், புது சத்துவத்தை கொடுப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தர்களை விசுவாசத்தில் வளர வைப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய அன்புக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள என்றைக்கும் இருக்கத்தக்கதான வார்த்தைகளை, தெளிவுகளை கர்த்தர்களோடு பேசுவார். இந்த ஆராதனைக்காக நாம் சொல்லுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ கிருபையுள்ளவர் அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜெப தியானத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கூட கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரும் மீட்பருமான நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கிரேஸ் டிவி மூலமாக வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை பரப்புவதற்காக நாம் யாவரும் அவருடைய பாடல்களை பாடி அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நம் ஆண்டவர் புதிய நாளுக்குள், ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நடக்கும்போது நாம் ஒரு புதிய நாளுக்குள் நடக்கிறது போலவே இருக்கும். ஆமேன். ஏசப்பா, நம்ம ராஜா, இயேசு ராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளாக நடத்துவார். புது புது நன்மைகளும் புது புது கிருபைகளும் அவர் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம் தேவனாகிய இயேசுவை ஆராதிப்போம். ஆமேன். உற்சாகமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் நம் தேவன் ஆச்சரியமாக முடிக்கிற தேவன். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், உயரத்தில் வைக்கிறார். ஆமேன். அவருடைய நாம
மகிழ்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, உற்சாகமாய் ஆமென். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லையனிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் JS டென்னிஸ் பிரதர் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை நோக்கி வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லையனிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். முதலாவது மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவளுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். முதலாவது நான் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள இருந்த ஒரு தேடலின் நிமித்தம் அவள் அதிகாலையில் எழுந்து தேவனை அவள் தேட சென்றாள் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். நாம் முதலாவது நாம் இந்த நாட்களிலே எதை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து நாம் விசனப்பட்டு அதற்காக நம்முடைய தேடல் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும்படியாக அதிகாலையிலே
அவரை நோக்கி அவள் சென்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தேடுகிறோம்? பணத்தை தேடுகிறவர்களாய் நாம் ஓடுகிறோம், இல்லை என்றால் ஒரு பிஸ்னஸை நாம் தேடுகிறவர்களாய் நாம் ஓடுகிறோம், இல்லை என்றால் என் வாழ்க்கையிலே நான் வீடு கட்டி என்னுடைய ஆஸ்தியை நான் பெருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி நாம் தேடுகிறவர்களாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது நம்முடைய தேடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய தேடல் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு காரியமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் எதை குறித்து நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் உலக பிரகாரமான காரியங்களை நாம் தேடி இந்த நாளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் மாத்திரமே நாம் தேடும் பொழுது நாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எதை தேடும் பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் அவருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மறைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எதை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். முதலாவது நாம் தேவனை நாம் தேட வேண்டும், இரண்டாவது நீதியை தேட வேண்டும், மூன்றாவது மனத்தாழ்மையை நாம் தேடுகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அவருடைய கோபத்தின் நாளிலே நீங்களும் நானும் மறைக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு 2 பேரை குறித்து நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரை அவர்கள் முதலாவது தேடினார்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல எசேக்கியா என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனிடத்திலே சொல்லும் பொழுது அவன் மிகவும் மனம் கசந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியை நம்பி அவன் ஓடவில்லை. பாருங்க, எசேக்கியா என்ன பண்ணார் என்று சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால், அவன் கர்த்தரை நம்பினான், முதலாவது கர்த்தரை தேடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டாரு நான் மரித்து போவேன் என்று சொல்லி, மீண்டுமாய் அவரை கூப்பிட்டு எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நேர்ந்திருக்கும் என்று சொன்னால், நாம் உடனே நம்முடைய ஊழியரை அழைத்து எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் மரித்து போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி நம் ஊழியரை நாம் என்ன பண்ணுவோம்? அவரை தேடி நாம் போயிருப்போம். ஆனால் இந்த எசேக்கியா என்ற ஒரு மனுஷன் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியை நம்பாமல் தேவனை நம்பி கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தை தேடினான். முதலாவது அவர் யாரை தேடினாருங்க? கர்த்தரை தேடினார். சரி, சொன்னது யாரு? ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி தானே சொன்னார்.
நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த எசேக்கியா அவன் என்ன பண்ணாரு? முதலாவது அவன் தேவனை தேடினார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அதாவது நம்ம கூட இருக்கிற நம்ம நெருங்கினவங்க கிட்ட போயிட்டு நாம் சொன்னால் அந்த காரியம் நமக்கு நடந்துருமா? நிச்சயமாக நடக்காது. நமக்கு நம்முடைய காரியங்களை நடத்தி கொடுக்குற ஒரே தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், வியாதியின் மத்தியில் நாம் ஏன் மனுஷரை தேடி ஓட வேண்டும்? நம் அருகிலே நிற்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் தேடும் பொழுது நாம் பிழைப்போம். பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை அவன் தேடாமல் சொல்லிட்டு போனவர் அவர் தான். அவரையெல்லாம் தேடல. இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலையில் யாராவது ஒரு ஊழியர் வந்து நீங்கள் 2 நாளில் மறிச்சிருவீங்க, ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அந்த ஊழியரை பிடிச்சி, இல்லை நீங்கள் ஒரு ஊழியரா, நான் செத்து போவேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணுவோம்? மோசம் போக்குவோம். ஆனால் பாருங்கள், முதலாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தள்ளப்படும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் இல்லை நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில், நம்முடைய துன்பத்தின் மத்தியில் நாம் மனுஷனை தேடி நாம் ஓடக்கூடாது. நம் அருகிலேயே நிற்கிற, நமக்கு தோள் கொடுக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது தேடும் பொழுது அங்கே நமக்கு ஒரு விடுதலை உண்டு, அங்கே நமக்கு ஒரு சுகம் உண்டு. பாருங்கள், இந்த எசேக்கியா அவர் முதலாவது கர்த்தரை தேடினார். இப்போ ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏசாயாவை கூப்பிட்டு இவர் ஜெபித்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தேடி போகலை, அவர் ஆண்டவரை தேடினாலே. இப்போ ஆண்டவர் யாரிடத்துல சொன்னாரோ அவரையே மீண்டுமாக அவர் அழைத்து சொல்கிறாரு, நீ என் மகனிடத்தில் போய் சொல்லு, அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனோடு நான் என்ன பண்ண போகிறேன், அவனுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டப் போகிறேன் என்று சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியை தேடி இருப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டார். அவர் உடனே என்ன பண்ணார்? சரி, ஏசாயா தீர்க்கதரிசி தானே சொன்னார், என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி முதலாவது அவர் கர்த்தரை தேடின மாத்திரத்திலே அவருக்கு ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வசனம் இருக்கிறது, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்போ எசேக்கியா கர்த்தரை தேடினதுனாலே அவன் பிழைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாட்களில் நம்முடைய தேடல் முதலாவது கர்த்தரை தேடுகிற ஒரு தேடலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது நாம் பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:10 நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்னே செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே எசேக்கியாவுக்கு வந்ததை போல இங்கு தானியேலுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. இந்த தானியேலுக்கு ஒரு தாக்கீது எழுதப்படுறாங்க. இவர் கூட இருக்கிற எல்லா அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க? தானியேல் ஆண்டவராகிய தேவனை அவன் வணங்கக்கூடாது என்று சொல்லி 7வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் என்ன திட்டம் தீட்டுறாங்கன்னா, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும்
தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இப்படி ஒரு ஆலோசனை பண்ணி அவருக்கு விரோதமாய் தாக்கீது எழுதப்பட்ட நேரத்திலும் அவர் என்ன பண்ணார்? வழக்கம் போல அவர் தேவனை தேடினார். பாருங்க, அந்த எருசலேமிற்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் கர்த்தரை முதலாவது அவர் தேடினார். ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நீங்கள் ஆண்டவரை சேவிக்கக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் போட்டு நம்ம கூட சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மத்தியில் நம்ம நிற்க வைக்கும் பொழுது அந்த நேரம் முழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பயந்து அந்த நேரத்தை மனுஷருக்காக நம்ம விட்டு கொடுத்து விடுவோம். பாருங்கள், அந்த தானியேலு வென்றால் தன்னுடைய தாக்கீது எழுதப்பட்ட போதிலும் அவர் என்ன பண்ணார்? அவர் அந்த நேரத்தை, தான் தேவனை தேடுகிற நேரத்தை முதலாவது அந்த இடத்துல கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கொடுத்ததுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. இதை மனுஷர் எல்லாரும் பார்க்குறாங்க. 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அவ்வளோதான், பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு காரியத்தை அவருக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், அதிலே 6:22 நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்கிறதில்லை என்று அவர் சொல்லினார். பாருங்க, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவனை சிங்க கெபியிலே அவர்கள் தள்ளினார்கள். ஆனாலும் தேவன் அவருடைய தூதர்களை கொண்டு, பாருங்க, அவர் கர்த்தரை தேடினதுனால அவருடைய தூதர்களை கொண்டு சிங்கங்களின் வாய்களை கட்டி அங்கே தானியேலை அவர் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாளிலே நமக்கு வருகிற சோதனைகளிலும் சரி, ஒரு பிரச்சனையிலும் சரி, முதலாவது நாம் தேவனை தேடுவோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் பார்த்தது போல முதலாவது நம்முடைய எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். முதலாவது அவரை தேடுகிற ஒரு வாஞ்சை இருக்கணும் நமக்குள்ள. மகதலேனா மரியாவை போல அவர் மரித்த போதிலும் அவர் கல்லரண்டையில் போய் அதிகாலையில் போய் நிற்கிறாங்க. நான் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு தேடல் நமக்குள்ள இருக்கணும். முதலாவது அதிகாலையில் நாம் தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைகிறவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டாவது, உங்களுடைய வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது நிறைய பேர் பாருங்க, அந்த வியாதி படுக்கையில் இருக்கும்போதும் கூட அவருடைய வேதத்தை எடுக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, அவரை மறந்து போகிறோம். ஆனால் அப்படி இல்லை. எசேக்கியாவை போல வியாதி படுக்கையில் மரித்து போகிற சூழ்நிலை வந்தாலும் முதலாவது நாம் தேவனை தேடும் பொழுது நாம் பிழைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதே போல் நமக்கு விரோதமாய் யார் எழும்பி செயல்பட்டாலும் நாம் அவர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். அவர்களே நினைத்து நாம் வருத்தப்படுவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதையெல்லாம் மறந்து முதலாவது நாம் தேவனை தேடி அவரிடத்தில், தகப்பனே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பான்னு சொல்லி அவரிடத்தில் நாம் முதலாவது அவரை தேடும் பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:10 பார்க்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். முதலாவது நாம் தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, இப்பொழுது சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் நம்மை வழிநடத்தி நம்மை காப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கூட கர்த்தர் வார்த்தையை நம்ம கேட்டோம் இல்லையா? முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும். மகதலேனா மரியாள் கர்த்தரை தேடி அவரை கண்டு அடைந்தார். 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து துரத்தி மிகுந்த ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட அந்த மகதலே நாம் மரியாதை அதிகாலமே எழுந்து இயேசு கிறிஸ்துவை தேட காண வந்தாள். கண்டு அடைந்து கர்த்தருடைய மகிமையை அவள் பெற்றுக்கொண்டாள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அறிந்து கொண்டாள். முதல் பாக்கியம் அவளுக்கு உண்டாச்சு. அவளுக்கு முதல் பாக்கியம் வேணுமா? கர்த்தரை தேடுங்க, அதிகாலமே தேடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயமா அவங்களோடு பேசுவாருங்க. வாழ்க்கைக்கு சொல்யூஷன் அவர் மட்டும்தான். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணலாம், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு துவக்கத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பரலோகத்துக்குண்டான ஒரு ராஜ்யத்துக்குண்டான காரியத்தையும் அவர் மட்டுமே வழி நடத்த முடியும். அந்தபடினால இப்பொழுது கூட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகள் உம்மை கண்டு அடைந்து கொள்வார்கள். அதிகாலமே நீ தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கண்டு அடைந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை சந்தோஷமாக மாத்துங்கப்பா. ஆலோசனை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுங்கப்பா. பலனற்று திடனற்று திக்கற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. உம்மோடு கூட அவருடைய பிள்ளைகள் இணைந்து ஆண்டவர் ராஜா வளரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வெளிச்சத்தை கண்டடையட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமாண்டவரே, ஒரு பிள்ளைகளை தேடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வியாதியோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தையும் சௌபாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் வருஷிக்க பண்ணுங்க தூயாவியானவரே. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் தெய்வ ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த தேவனுடைய ஆவி ஆனவர் நிறைத்து வாழ்க்கை முழுவதுமாக மோடு பயணிக்க கர்த்தர் கிருபை செய்திருந்தார். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவைகளை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுங்க, கண்டு அடைந்து கொள்வீர்கள். God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.